இன்னைக்கு பால்கோவா எப்படி ஈஸியா செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு நான் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். பால் நல்லா கொதிச்சு வந்த உடனே சிம்ல வச்சிடலாம். சிம்ல வச்சு ஒரு 15 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். பால் நல்லா கொதிச்சதால நல்லா சுண்டி வர ஆரம்பிச்சிருக்கும். எந்த அளவுக்கு பால் இருக்கோ கிண்ணத்துல அந்த அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்துட்டு அப்புறம் ஒரு 10 நிமிஷத்துக்கு அதே மாதிரி பாலை வச்சிருங்க. சிம்மிலே இருக்கட்டும். இப்போ பால் கொஞ்சம் சுண்டி வந்திருக்கு. இதுல நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்கிறேன். நிறைய நெய் சேர்க்க வேணாம், 1 ஸ்பூனே போதும். நெய் ஆட் பண்ணோடனே கொஞ்சம் கொதி வரட்டும். இப்போ இதில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு கலந்து அதில் ஊற்ற போகிறேன். 1 லிட்டர் பாலுக்கு 1 ஸ்பூன் அரிசி மாவு போதும். கண்டென்ஸ் மில்க் மாதிரி எதுவுமே நம்ம இதில் ஆட் பண்ண வேணாம். இந்த பச்சரிசி மாவே போதும். நல்ல மணல் மணலாக சூப்பராக வரும் பால்கோவா. அரிசி மாவு கலந்ததுக்கப்புறம் கைவிடாமல் இது மாதிரி கிண்டணும். 5 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா பால் எல்லாம் திரண்டு இந்த மாதிரி பால்கோவா ரெடி ஆகிடும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒரு வாட்டி பால்கோவா செஞ்சு பாருங்க. இனி கடையில் வாங்கவே மாட்டீங்க, அவ்வளோ டேஸ்டா இருக்கும்.